SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ST பானு அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். அழகான ஒரு கவிதையும் கானமும் இன்று SRS தமிழ் வானொலிக்கு வந்திருக்கின்றது. இந்த கவிதையும் கானத்தினை எழுதி வழங்கியவர் கனடாவில் இருந்து கிரு சிவா அவர்களுடைய கவிதையும் கானத்தினை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் மனமார நன்றிகளை கூறிக்கொண்டு கவிதையும் கானத்தினுள் நுழையும் முன் அழகான ஒரு பாடலுடன் இணைந்துவிட்டு கவிதையும் கானத்திற்குள் செல்வோம். என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. பெண் பூவே வாய் பேசு, பூங்காற்றா காதல் கீதம் நீ பாடு. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. சங்கீதம் பாடாதோ, உன் கூந்தல் ஆயுண்டு போடாதோ. உன் தேகம் என் வீடு. காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. பெண்ணை கண்ணால் பார்த்ததில்லை, உன்னை அன்றி யாரும் பெண்ணாய் தோன்றவில்லை.
காற்றலையினில் தவழ்ந்து வரும் அழகான கானங்களுடன் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களையும் தழுவிச் செல்ல வருவது கிரு சிவா அவர்களின் கவிதையும் கானமும். காதல் 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 என்று பாரதியார் சொன்னது போல இந்த கவிதையும் கானமும் அமைந்துள்ளது. அவர் தனது அன்பான அத்தானின் பிறந்த நாளுக்காக தன் இதயத்தில் இருந்து உதிரம் எடுத்து தான் தரும் கவிதை என வடித்திருக்கின்றார் இந்த அழகான கவிதைகளை. அவருடைய முதலாவது கவிதைக்குள் நுழைவோம். என் அன்பு அத்தானே, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அத்தான் நீங்கள். என் அன்பு அத்தானே, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அத்தான் நீங்கள். எனக்காக பிறந்தவரே, எனக்கு நீங்கள் கிடைத்த வரம் அத்தான். எனக்காக பிறந்தவரே, எனக்கு நீங்கள் கிடைத்த வரம் அத்தான். மனம் முடிக்கும் வரைதான் காதல் என்று நினைத்தேன் அத்தான். மனம் முடித்த பின்னர் நீங்கள் எனக்காக காதல் செய்ய பிரம்மன் படைத்த பொக்கிஷம் என்று மெய்மறந்து ரசிக்கின்றேன் அத்தான். மனம் முடிக்கும் வரைதான் காதல் என்று நினைத்தேன் அத்தான். மனம் முடித்த பின்னர் நீங்கள் எனக்காக காதல் செய்ய பிரம்மன் படைத்த பொக்கிஷம் என்று மெய்மறந்து ரசிக்கின்றேன் அத்தான். உங்கள் காதல் லீலைகள் தனை என் சொல்வேன் அத்தானே. உங்கள் காதல் லீலைகள் தனை என் சொல்வேன் அத்தானே. என் அத்தான், என் அன்பு கணவர் நீங்கள்தான் எனக்கு எப்போதும் முதல் குழந்தை அத்தான். என் அத்தான், என் அன்பு கணவர் நீங்கள்தான் எனக்கு எப்போதும் முதல் குழந்தை அத்தான். எத்தனை விலை உயர்ந்த தலையணை கிடைத்தாலும் என் அத்தான் உங்கள் மடிமேல் தலை சாய்ந்தால் அத்தனை விலை உயர்ந்த தலையணையும் உங்கள் அன்பு மடிக்கு பின்னர்தான் என் செல்ல அத்தானே. எத்தனை விலை உயர்ந்த தலையணை கிடைத்தாலும் என் அத்தான் உங்கள் மடிமேல் தலை சாய்ந்தால் அத்தனை விலை உயர்ந்த தலையணையும் உங்கள் அன்பு மடிக்கு பின்னர்தான் என் செல்ல அத்தானே. என் செல்ல அத்தானுக்கு நான் தெரிவு செய்த பாடல் இதோ. அவர் தன்னுடைய அன்பான அத்தானுக்கு தெரிவு செய்த பாடல். அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். காதல் சொல்ல வாய் கூசுது, கண்ணா கண்ணா கண் பேசுது, தேகம் அடிக்கடி துடிக்குது, அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக். ஆஹா, அழகான இந்த பாடலை அவரும் அவருடன் சேர்ந்து அவர் அத்தானும் இணைந்து எங்களுடன் கேட்டு ரசிக்கட்டும். அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். காதல் சொல்ல வாய் கூசுது, கண்ணே கண்ணே கண் பேசுது, தேகம் அடிக்கடி துடிக்குது, அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். காதல் சொல்ல வாய் கூசுது, கண்ணா கண்ணா கண் பேசுது, தேகம் அடிக்கடி துடிக்குது. கஞ்சாடை சொன்னது
வாடாத பூவுக்கு வாசம் இல்லை, வாடாத பூவுக்கு வாசம் இல்லை. கலந்தேன் இவளை மறந்தேன் கவலை. அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். காதல் சொல்ல வாய் கூசுது, கண்ணே கண்ணே கண் பேசுது, தேகம் அடிக்கடி துடிக்குது. அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். நான் கண்ட பெண்மைக்கு அச்சம் இல்லை, நாணங்கள் ஏனடி மிச்சம் இல்லை. நான் கண்ட பெண்மைக்கு அச்சம் இல்லை, நாணங்கள் ஏனடி மிச்சம் இல்லை. நிலவாய் எழுவாய் மடிமேல் விழுவாய், ஒருவாய் அமுதம் தருவாய் மெதுவாய். தாழாத பெண்மைக்கு தாழ்பாலில்லை, தாழாத பெண்மைக்கு தாழ்பாலில்லை. மெதுவாய் பிறக்கும் அதுவாய் கொடுக்கும். அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். காதல் சொல்ல வாய் கூசுது, கண்ணா கண்ணா கண் பேசுது, தேகம் அடிக்கடி துடிக்குது. அத்தானின் நெஞ்சுக்குள்ளே டிக் 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 டிக், அம்மாளின் நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். SRS தமிழ் வானொலியினூடாக நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கனடாவில் இருந்து கிரு சிவா அவர்கள் எழுதி அனுப்பிய கவிதையும் கானமும். காதலை தீண்டாமல் தம் வாழ்வை தாண்டியோர் சொற்பமே. ஆமாம், இந்த வாக்கியத்துக்கு ஏற்றபடி இந்த காதல் ஜோடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய அடுத்த கவிதைக்குள் செல்வோம். உன்னை பற்றிய நாள் முதல் பற்றின்றி இருந்த நானும் மாறிப்போனேன் அத்தான். உன்னை பற்றிய நாள் முதல் பற்றின்றி இருந்த நானும் மாறிப்போனேன் அத்தான். என்னுள் வாழ்வின் யதார்த்தத்தை புரிய வைத்தவன் நீதான் அத்தான். என்னுள் வாழ்வின் யதார்த்தத்தை புரிய வைத்தவன் நீதான் அத்தான். இனி பிரிவற்ற நிலையை ஏங்கியே தவிக்கும் என் மனம் அத்தான். இனி பிரிவற்ற நிலையை ஏங்கியே தவிக்கும் என் மனம் அத்தான். கோபமாய் பேசிய சில வினாடிகளில் தன்மையாகவும் பேச உன்னால் தான் முடியும் அத்தான். கோபமாய் பேசிய சில வினாடிகளில் தன்மையாகவும் பேச உன்னால் தான் முடியும் அத்தான். சூழ்நிலைக்கேற்ப சரி செய்து கொள்ளும் உந்தன் திறன் அழகு அத்தான். சூழ்நிலைக்கேற்ப சரி செய்து கொள்ளும் உந்தன் திறன் அழகு அத்தான். முகம் பாராது புரிந்து கொள்ளும் உந்தன் நேசம் அழகு அத்தான். வித்தியாசமாய் தினம் தினம் எனக்குள் பரிணமிக்கின்றாய். முகம் பாராது புரிந்து கொள்ளும் உந்தன் நேசம் அழகத்தான். வித்தியாசமாய் தினம் தினம் எனக்குள் பரிணமிக்கின்றாய். இருமனம் ஒன்று இணையும் எப்படி என சில நேரம் நினைத்ததுண்டு. இப்போது புரிகிறது அத்தான். கடலில் பெருமளவு நீரிருந்தும் சிறிது சிறிதாய்த்தான் அலை கரையைத் தொடும். அதுபோல உந்தன் நற்குணங்களின் குவியலிலிருந்து சிறிது சிறிதாய் கிடைக்கும் இதுவும் ஒன்று அத்தான். இருமனம் ஒன்று இணையும் எப்படி என சில நேரம் நினைத்ததுண்டு. இப்போது புரிகிறது அத்தான். கடலில் பெருமளவு நீரிருந்தும் சிறிது சிறிதாய்த்தான் அலை கரையைத் தொடும். அதுபோல உந்தன் நற்குணங்களின் குவியலிலிருந்து சிறிது சிறிதாய்த்தான் கிடைக்கும் இதுவும் என்று அத்தான். ஆமாம், தன் அத்தானின் குணங்களை அழகாக வர்ணித்து இருக்கின்றார் கிரு அவர்கள்.
அதற்கு அவர் தெரிவு செய்த பாடல் மிக அழகான ஒரு பாடல். இதோ அந்த பாடலுடன் இணைந்துவிட்டு அடுத்த கவிதைக்குள் நுழைவோம். உயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே. என்னாலே முடியவில்லை இங்கு எந்த நாள் முழுக்க உன்னை நினைத்திருக்க ஒரு போதும் மறுக்கவில்லை. சின்ன சின்ன கோத்து நீ செய்யறத பார்த்து உள்ளுக்குள்ளே நான் சிரித்தேன். வண்ண வண்ண பாதம் நீ வச்சு வச்சு போகும் அந்த தரையாய் நான் இருப்பேன். உயிரே கண்கள் முழுதும் முந்தன் கனவே. உன்னை சேர்வதற்கு யுத்தம் செய்யவில்லை, ஆனாலும் நீ கிடைத்தாய். எங்கு எங்கோ சுற்றி வந்து என்னை நீக்க வைத்த அடையாளம் நீ கொடுத்தாய். உன்னை சேரும் அந்த நாளை எண்ணி எண்ணி 10 விரல் நான் மடிப்பேன். பொது மஞ்சத்தாலே ஒன்று மெட்டி கேலி பண்ண பக்கத்தில் நான் கிடப்பேன். கண்ணில் மீனை வச்சு புத்தம் புது தூண்டில் போட்டது நீ அல்லவா. கள்ளத்தனமில்லா உன் வெள்ளை உள்ளம் கண்டு பிழந்தது நான் அல்லவா. உலகமே காலடியில் கலைந்ததே ஓர் நொடியில் உன்னருகில் நான் இருந்தால், தினம் உன்னருகில் நான் இருந்தால். எந்த நோயிரே
ஆவலுடன் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தின் 3வது கவிதைக்குள் நுழைவோம். என்னை குழந்தையாய் பாவித்து உன் கொஞ்சல்களுக்கிடையே நம் காதல் பயணிக்க வேலைகள் 1000 இருந்தாலும் விவேகமாய் பயணித்தது நம் காதல். என்னை குழந்தையாய் பாவித்து உன் கொஞ்சல்களுக்கிடையே நம் காதல் பயணிக்க வேலைகள் 1000 இருந்தாலும் விவேகமாய் பயணித்தது நம் காதல். தடைகள் பல கடந்து மனம் கோணாமல் கரம் பிடித்தாய் அத்தான். என் காதல் கணவனாக என்று உன்னை கரம் பிடித்தேனோ அன்றே கண்ணீர் துளி மறந்தேன் அத்தான். தடைகள் பல கடந்து மனம் கோணாமல் கரம் பிடித்தாய் அத்தான். என் காதல் கணவனாக என்று உன்னை கரம் பிடித்தேனோ அன்றே கண்ணீர் துளி மறந்தேன் அத்தான். உன் அன்பால் என் கனவா எனக்காக பலவற்றை இழந்தாய் அத்தான். உன் அன்பால் என் கனவா எனக்காக பலவற்றை இழந்தாய் அத்தான். உறவினரை கூட பல பிரிந்தாய் அத்தான். ஆனால் உன் அன்பு குறையவில்லையே அத்தான். உறவினரை கூட பல பிரிந்தாய் அத்தான். ஆனால் உன் அன்பு குறையவில்லையே அத்தான். என் காதல் கனவா என் பெற்றோருக்கு நான் தலையாட்டும் பொம்மைதான். ஆனால் அரியணை ஏறா அரசியாய் உனக்காக நான். என் காதல் கனவா என் பெற்றோருக்கு நான் தலையாட்டும் பொம்மைதான். ஆனால் அரியணை ஏறா அரசியாய் உனக்காக நான். உலகம் அறியா உன் காதல் அத்தான். என் உள்ளம் அறியும் என் அத்தான். உலகம் அறியா உன் காதல் அத்தான். என் உள்ளம் அறியுமே என் அத்தான். என் உயிர் வாழுமடா உனக்காய் என்றும் சுமந்து கொண்டே உன் காதலை. என் உயிர் வாழுமடா உனக்காய் என்றும் சுமந்து கொண்டே உன் காதலை. ஆஹா, அழகாக வெளிப்படுகின்றது இவர்களுடைய காதல். ஆமாம், இதற்கு அவர் தெரிவு செய்த பாடல் மிகவும் ஒரு அழகான பாடல். அந்த பாடலை கேட்டுவிட்டு இறுதி கவிதைக்குள் நுழைவோம். மானம் விரும்புதே உன்னை உன்னை மானம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போ
விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே தத்தி தகதி தகதி குதா தத்தி தகதி குதா தத்தி தகதி குதா மழையோடு நான் கரைந்ததும் இல்லை, நீலோடு நான் முழுகியதில்லை, பாறை போல் என் உள்ளம் இருந்ததடா. மலைநாட்டு கரும்பாறை மேலே தலை காட்டும் சிறு பூவை போலே பொல்லாத இளம் காதல் பூத்ததடா. சட்டென்று சலனம் வரும் என்று ஜாதகத்தில் சொல்லலையே, நின்றோடு காதல் வரும் என்று நேற்று வரை நம்பலையே. என் காதலா என் காதலா என் காதலா நினைத்தாலே சுகந்தானடா, நெஞ்சில் முகந்தானடா. ஐயையோ மறந்தேனடா, உன் பேரே தெரியாதடா. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே. நினைத்தாலே சுகந்தானடா, நெஞ்சில் உன் முகந்தானடா. ஐயையோ மறந்தீனடா, உன் பேரே தெரியாதடா. மனம் விரும்புதே உன்னை உன்னை. எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தினை கனடாவில் இருந்து கிரு சிவா அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவருடைய அத்தானின் பிறந்த நாளுக்காக அவருடைய இறுதி கவிதைக்குள் நுழைகின்றோம். அப்பா என்பது வெறும் வார்த்தை அல்ல, நம் வாழ்க்கை அப்பா, நம் நம்பிக்கை அப்பா, நம் தைரியம் அப்பா, நடிக்க தெரியாத நம் முதல் நாயகன். அப்பா என்பது வெறும் வார்த்தை அல்ல, நம் வாழ்க்கை அப்பா, நம் நம்பிக்கை அப்பா, நம் தைரியம் அப்பா, நடிக்க தெரியாத நம் முதல் நாயகன். அளவு கடந்த அன்பை கண்டிப்பு என்னும் கடிவாளமிட்டு நாளும் நம்மை செதுக்கும் சிப்பி நீங்கள் அப்பா. அளவு கடந்த அன்பை கண்டிப்பு என்னும் கடிவாளமிட்டு நாளும் நம்மை செதுக்கும் சிப்பி நீங்கள் அப்பா. தாயின் கருவறையே 10 மாதம், ஆனால் தந்தையின் அரவணைப்பு என்னும் கருவறையோ அவர் ஆயுள் உள்ளவரை. தாயின் கருவறையே 10 மாதம், ஆனால் தந்தையின் அரவணைப்பு என்னும் கருவறையோ அவர் ஆயுள் உள்ளவரே. உங்கள் பெயரில் நான் அடையாளம் காண்கின்றேன் என்பதில் பெருமை என் கர்வமும் கூட. உங்கள் பெயரில் நான் அடையாளம் காண்கின்றேன் என்பதில் பெருமை என் கர்வமும் கூட. என் வாழ்வும் பூத்து கொலுங்க நித்தம் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல அப்பா.
என் வாழ்வும் பூத்து குலுங்க நித்தம் நீ உழைத்து கொண்டு இருக்கின்றாய் என் செல்ல அப்பா. உழைத்து உழைத்து உரமேறி காய்த்து போன உன் உள்ளங்கை, உழைத்து உழைத்து உரமேறி காய்த்து போன உன் உள்ளம் கை. ஆம், அதிகம் பேசாத, செய்ததை சொல்லி காட்டாத சொர்க்க தங்கம்தான் என் அப்பா. ஆமாம், அதிகம் பேசாத, செய்ததை சொல்லி காட்டாத சொர்க்க தங்கம்தான் என் அப்பா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என் செல்ல அப்பாவுக்கு. வாழ்த்தும் செல்ல மகன் லுஷாந்த், மகள் அபிஷா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என் செல்ல அப்பாவுக்கு. வாழ்த்தும் செல்ல மகன் லுஷாந்த், மகள் அபிஷா. ஆமாம், அழகாக தங்கள் தந்தையை பற்றி வர்ணித்து இருக்கின்றார்கள் பிள்ளைகள். அவர்கள் அதற்காக தெரிவு செய்த ஒரு பாடல், சூப்பரான பாடல் ஒன்று. அன்புள்ள அப்பா, உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா. அடடா, சூப்பரா இருக்கே! இந்த காதல் கதையை கேட்க எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கின்றது. இந்த பாடலுடன் இணைந்து விட்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அன்புள்ள அப்பா, என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா. அப்பப்பா, பொல்லாத பெண்ணப்பா. அன்புள்ள அப்பா, என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா. அப்பப்பப்பப்பா, பொல்லாத பெண்ணப்பா. உங்களோடது காதல் கல்யாணம் தானே? Of course, it was a love marriage. நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது? முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகளே. அவளை நான் பார்த்தது மலர்கள் வண்டுகளுக்கு பெட்டி கொடுக்கும் ஊட்டியில் ஒரு மலர் காட்சியில் தான் அந்த நந்தவனத்தை சந்தித்தேன். அம்மா எப்படி அழகா இருந்தாங்களா? அந்த மலர் காட்சி அழகான பூவே அவள் மட்டும்தானே. பூக்கள் எல்லாம் அவள் கனிந்த முகம் காண நாணி கோணி குனிந்து கொண்டன. உங்கள் மன வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா? நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம். அவள் நினைவுகளே என் சுவாசம். அன்புள்ள அப்பா, என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா. நாச்சிகளப்பா. அப்பா, அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? சேலையில் எனது முகம் துடைப்பாள், நான் சிணுங்கினால் செல்ல அடி கொடுப்பாள். விரல்களுக்கெல்லாம் சுடுக்கெடுப்பாள், என் நகக்கண்ணில் கூட அழுக்கெடுப்பாள். தாயாய் அவளை பார்த்ததுண்டு, என் தாதியாய் அவளை பார்த்ததுண்டு, ஒரு தேன் குடமாய் அவளை பார்த்ததுண்டு. SRS தமிழ் வானொலியினூடாக இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்தது கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தினை எழுதி வழங்கியவர் கனடாவில் இருந்து கிருசிவா அவர்கள். அவர் தன்னுடைய அத்தானின் பிறந்த நாளை முன்னிட்டு அழகான காதல் கவிதைகளை வடித்திருந்தார்.
கிருசிவா அவர்களின் எழுத்தாக்கம் மென்மேலும் வளர வேண்டும். SRS தமிழ் வானொலிக்கு நிறைய ஆக்கங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் SRS தமிழ் வானொலி உறவுகள் சார்பாகவும் கிருசிவா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய இந்த கவிதையும் கானத்தினை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சிகளை அழகாகவும் கலகலப்பாகவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சிம்மக்குரலோன் ST பானு அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். ஆமாம், இந்த கவிதையும் கானமும் ஒரு சிறப்பாக அவருடைய கிருசிவா அவர்களின் அன்பு கணவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் சிவா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் சிம்மக்குரலோன் பானுவின் சார்பாகவும் SRS தமிழ் வானொலி உறவுகளின் சார்பாகவும் நிரா சுரேஷின் குடும்பத்தின் சார்பாகவும் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். சிவா அவர்கள் தனது அன்பு மனைவியுடனும் அழகான குழந்தைகளுடனும் அனைத்து குடும்ப உறவுகளுடனும் நண்பர்களுடனும் சுற்றஞ்சூழ அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுடனும் சேர்ந்து அன்பாக கலகலப்பாக என்றும் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிவா அவர்களுக்கு. ஆமாம், அந்த காதல் ஜோடிக்கு அழகான ஒரு பாடலை என் தெரிவாக சமர்ப்பித்து கொண்டு மீண்டும் ஒரு அழகான கவிதையும் கானத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்கள் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம். I love you too, Nejama, I love you.